இல்லையா? புருஷனும் பொண்டாட்டி அன்பா பழகுற மாதிரி தெரியலையே. எங்களுக்குள்ள ஏதோ சண்டை நினைச்சுக்கிட்டீங்களா காலே? அவங்களுக்கு என் மேல ஒரு வெறித்தனமான அன்பு. மைசான் வா போலாம். ஹாய் டாட். எங்க போலாம்? வீட்டுக்கு போலாம். யோ எங்க வர்றது? இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த மாமா பார்த்தாருன்னா என்ன லெஃப்ட் விடுவாரு, உன்னை ரைட் விடுவாரு. யோ எந்த மூஞ்சி வச்சு இந்த வீட்டுக்கு வந்த? வீட்டுக்கு வர வேற மூஞ்சி மாட்டிட்டு வர முடியும்? உங்க என்ன பேச்சு? ராஜா கல்யாணம் முடிஞ்சோன்னா சம்பிரதாயத்துக்காக 4 நாள் இங்க இருப்பேன்னு பார்த்தா நீ பர்மனண்டா இங்க டேரா போட்டிய. வீட்டுக்கு போலாம். ஓகே டாட். நான் வரமாட்டேன். நான் ஒண்ணும் இந்த வீட்டுல உங்க பையனா இல்ல. தாத்தாவோட பேருனா இங்க தங்கி இருக்கேன். டேய் அப்பதான் சொல்றாருல்ல, நாங்க என்ன உன தனியா வர சொல்றோம்? இந்துவையும் கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுல சந்தோஷமா இருங்க. நான் ஒண்ணு இந்துக்காக இங்க இல்ல, தாத்தாக்காக இருக்கேன். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வீட்டுல எப்படி வர முடியும்? நம்ம பரம்பரையிலேயே வீட்டோட மாப்பிள்ளைய உட்கார்ந்து சாப்பிட்டு யாருக்குமே பழக்கம் கிடையாது. ஆட்டங்க அங்கே ப்ளீஸ் ஒன் மோர். எங்க பரம்பரையிலேயே வீட்டோட மாப்பிள்ளையா உட்கார்ந்து சாப்பிட்டு யாருக்குமே பழக்கம் கிடையாது. அப்படிங்களா? ஆமா. எங்க மாமா உன்னை புடனே புடிச்சு கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் தள்ளாரு. நச்சுன்னு உளுந்து குடுகுன்னு எந்திரிச்சு ஓண்டிய. அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட்டியா, வெளியில உட்கார்ந்து சாப்பிட்டியா, செவத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டியா? என்னையா மானங்கட்ட பேச்சு? அதெல்லாம் உன் தப்பான டைம். விருந்தாளி மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டேன். யோ என் கதை உடியா. உன் கதை என்ன? என்ன 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 என்ன? யோ உட்காருங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து